வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறேன்னா அதிலே ஏரியா வந்திருக்கிறேன். இந்த ஏரியா எப்படி இருக்குது, இந்த ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த ஏரியாவை சுற்றி பார்ப்போம். நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு ஏரியா போய்ட்டு அந்த ஏரியாவோட ஹிஸ்டரியெல்லாம் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ஏரியாவோட பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். இது வந்துட்டு ஒரு ட்ராவலிங் கைடு மாதிரி. சில பேருக்கு சில எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு ஏரியாவுக்கு போனோம்னா அந்த ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கூகுளில் போய் செக் பண்ணணும். சரி, அது மாதிரி ஆளுங்க வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்தா போதும், எந்த ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குது, அந்த ஏரியாவுக்கு எப்படி போகிறது, அந்த ஏரியாவோட நியர்பை பிளேஸ் என்ன, அது எல்லாமே வந்துட்டு என்னோடய வீடியோவில் நான் விடாவரியாக சொல்லியிருப்பேன். இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க அப்படியே அந்த ஏரியாவை சுற்றி பார்ப்போம். ஓகே நண்பர்களே. அட்லியா வந்துட்டு பாரியில் எங்கே இருக்குன்னா மணாமாலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அட்லியாவுக்கு என்ன பேருனா நீதியின் இடம்னு அதுக்கு அர்த்தம். அதாவது பிளேஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா வந்துட்டு பாரசீக பேர். பஹ்ரைனில் நிறைய பாரசீகர்களை கொண்டது. பஹ்ரைன் மற்ற நகரத்துலேயும் அந்த பேரில் இருக்குது. அட்லியாங்கிறது ஒரிஜினல் பெயர். இந்த இடம் வந்துட்டு இப்போ வந்து காதலர்களின் சொர்க்கமாக இருக்குது, இந்த நகரமாக இருக்குது. இந்த மாவட்டம் வந்து பன்முகத்தன்மை கொண்டது. அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கல்ச்சர் இந்த ஏரியாவில் இருக்குது. அதாவது பரபரப்பான பகுதி இது. அதாவது வணிகம், அதாவது இங்கே வந்து பிஸ்னஸ்லாம் நல்லா நடக்கும். அது மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்கள் இந்த ஏரியாவில் நிறைய இருக்குது. இது வந்து மனாமாவின் இரவு வாழ்க்கையில் 4 பகுதியில் இதுவும் ஒரு பகுதியாக அதை வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து புது புது வணிக வளாகங்கள், கட்டடங்கள், நல்ல உணவகங்கள்லாம், அதாவது எல்லா விதமான உணவுகளும் இந்த ஏரியாவில் கிடைக்கும். அது மாதிரி எல்லா விதமான மக்களையும் இந்த ஏரியாவில் பார்க்க முடியும். நிறையா டூரிஸ்ட்டும் வருவாங்க. அதே மாதிரி உள்ளூர் ஆளுகளுக்கும் இது ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி இந்த ஏரியா. இங்கே வந்துட்டு எல்லாமே இருக்குது. ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, சில கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் இங்கே இருக்குது. நல்ல ஒரு அழகான ஒரு ஏரியா அது. எல்லா விதமான ஃபுட்டும், எவ்ரி திங் ஆக்சசபிள் இந்த ஏரியா. இங்கே வந்தீங்கன்னா அதாவது விலை கம்மியான ஃபுட்டும் கிடைக்கும், எக்ஸ்பென்சிவான ஃபுட்டும் கிடைக்கும். எல்லா விதமான ஃபுட்டும், அதாவது ஆல் டைப் ஆஃப் ஃபுட்டு வந்துட்டு இந்த ஏரியாவில் கிடைக்கும். அதாவது அரபிக் ஃபுட்டு வேணுமா, இந்தியன் ஃபுட்டு வேணுமா, இல்லை கான்டினென்டல் ஃபுட்டு வேணுமா, எல்லா விதமான ஃபுட்டும் இந்த ஏரியாவில் கிடைக்கும். அதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஏரியா. அதாவது பொழுதுபோக்குக்கு ஒரு தகுந்த ஒரு இடம் இந்த ஏரியா. இங்கே நிறைய சுற்றுலாவாசிகள் தான் அதிகமாக இருப்பாங்க. இதுக்கு அருகாமையில் உள்ள ஏரியா, நியர்பை ஏரியா எதுன்னா சுஃபேர் இருக்குது பக்கத்தில். அதுக்கப்புறம் உமலாசம் இருக்குது, குதேபியா, ஊரா, சல்மானியா, இதெல்லாம் நியர்பை ஏரியா. இந்த ஏரியாவுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், பக்கத்தில் எங்கே வேணாலும் போகலாம். நான்லாம் இந்த ஏரியாவுக்கு எத்தனையோ திருப்பம் வந்திருப்பேன், ஆயிரக்கணக்கான திருப்பம் வந்திருப்பேன். எனக்கு அதிலியாவெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு அமைதியான ஒரு ஏரியா, பிஸியான ஒரு நகரம். ஆனால் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஏரியாவை பாருங்கள் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்குது. நான் வந்துட்டு பாரினில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நீங்கள் எங்கே போனாலுமே நல்ல ஒரு சுதந்திரம் கிடைக்கும். ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸே இருக்காது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஏன்னா எங்கிட்ட திரும்பி பார்த்தாலும் நம்ம ஒரு மக்களை பார்க்க முடியும். அது மாதிரியான ஒரு ஏரியா அது. இதுக்கு பக்கத்துலேயே ஆண்டாளாஸ் கார்டன் இருக்குது. அதுவும் ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நிறையா ஃபேமிலி, நிறைய மக்கள்லாம் அங்கே வந்துட்டு வாக்கிங்கெல்லாம் போவாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பார்க்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி மீனா சல்மான் அது பக்கத்தில் தான் இருக்குது.
உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருக்கேன். அதோட இந்த ஏரியாவோட டீட்டெயிலும் சொல்லியிருக்கிறேன். நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. See you again.